உங்க அம்மாவா? என்னப்பா மாதிரி சொல்ற? அதாவது அங்கிள், அந்த அம்மா அவங்க தங்கச்சிக்கு உங்களை அடையாளம் தெரியலையான்னு கேட்டேன். ஓஹோ, அது எப்படி பூ மாதிரி தெரியும்? அவ 10 வயசா இருக்கையிலேயே கூட்டிட்டு போயிட்டாங்கல்ல மேஜிக் ஸ்கூலுக்கு. அதுக்கப்புறம் அவ என்னை பார்க்கவே இல்லையே, எப்படி என்னை அடையாளம் தெரியும்? நானும் அவளை விட ஒரு 3 வயசு தானே பெரியவன். அந்த அளவுக்குலாம் முகச்சாட வரல பூ மாதிரி அப்போ. ஓ சரி அங்கிள். ஆனா ஏன் இன்னும் பாட்டி உங்களோட தங்கச்சி என்ன ஏத்துக்கல? என்னம்மா பண்றது, நம்ம அம்மாவோட விருப்பம் தான் எங்களோட விருப்பம். அவங்க ஏத்துக்க மாட்டாங்களே. நம்ம ரொம்ப சொல்ல அவங்களுக்கு ஏதாவது உடம்பு சரியில்லாம போயிடுமோன்னு பயமா இருக்கு. அதனால தான் நாங்கள் யாருமே அவளை பற்றி பேசுறதே இல்லை. அவளை பற்றி பேசினாலே எங்கள் அம்மாவுக்கு கோபமாக வருது. உங்களுக்கு ஆசையா இல்லையா அங்கிள் அவங்களெல்லாம் போய் நீங்க டைரக்டா பார்க்கணும், உங்க தங்கச்சி பிள்ளைங்களுக்கு ஏதாவது செய்யணும்னு? எனக்கும் ஆசை இருக்குமா. ஆனால் அவங்க எல்லாரையும் நான் டைரெக்டாக பார்க்கையில நான் நிறைய தருவேன் அவங்களுக்கு. தருவீங்களா? ஆமாம்மா, ட்ரெஸ்ஸு நகை எல்லாமே வாங்கி வச்சிருக்கேன்ல அவங்க எல்லாருக்கும். என்ன அங்கிள் சொல்றீங்க? ஆமாம்மா, எனக்கு எல்லாரையுமே ரொம்ப பிடிக்கும். அது மட்டும் இல்லாமல் என் தங்கச்சியை நான் பார்க்கணும், அவகிட்ட பேசணும். இந்த ஃபோட்டோ இருக்குல்ல, அதுக்கப்புறம் நான் அவங்கள பார்க்கவே இல்லை. ஏன் அங்கிள், நீங்க நினைச்சா போய் பார்த்துக்கலாமே. எங்கம்மா, அவள் மேஜிக் ஸ்கூலில் தான் இருந்தா, அப்புறம் எங்கே போனானே தெரில. காது குத்து முடிஞ்சதுலேருந்து ஒரு மாதம் கழிச்சு அவங்களெல்லாம் பார்க்கணுன்னு எனக்கு தோணுச்சு. சரி நம்ம போய் பார்ப்போன்ட்டு போனால் ஆளையே காணோம். நானும் ஃபுல்லாக தேடிட்டு வந்துட்டேன். அதுக்கப்புறம் போகவே இல்லைடா. அவங்கெல்லாம் எங்கே இருக்காங்கன்னு தெரில, வேற எங்கேயாவது வந்துட்டாங்களோன்னு தோணுது. ஓ ஆமா, நம்ம தான் பூமிக்கு வந்துட்டோம்ல, அது விஷயம் தெரியாது போலயே மாமாக்கு. சரிம்மா, அந்த காஃபி ஆறி இருக்கும், நீ அதை எடுத்துட்டு போயிடு. சரி அங்கிள். சரி ஃபோட்டோவெல்லாம் தான், நான் அம்மாவுக்கு தெரியாமல் ஒழிச்சு வைக்கணும் அதை. இந்தாங்க அங்கிள். முட்டையெல்லாம் கட்டாம பூமாரி, என்னாச்சு? ஏன் எதுக்கு அழுகுற? பூமாரி கொஞ்சம் நிறுத்து, எதுக்கு அழுகுறன்னு சொல்லு. பூமாரி முதல்ல நிறுத்து, எதுக்கு அழுகுறன்னு சொல்லு ஒழுங்கு மரியாதையா. ஐயோ பூமாரி, எனக்கு அப்படியே டென்ஷன் ஆகுது. அழுகாத, முதல்ல என்ன ஆச்சுன்னு சொல்லு. என்ன, யாராவது உன்னை திட்டாங்களா இங்க? ஐயோ முதல்ல நீ அழுகுறத நிப்பாட்டு, எனக்கு அப்படியே கோபமா வருது நீ அழுகுறத பார்த்தா. ஷோ பூமாரி, இப்ப நீ அழுகுறத நிப்பாட்டுறியா இல்ல நான் வீட்டுல எல்லாத்தையும் போய் சொல்லிட்டா? மூஞ்சி ஏன் இப்படி வச்சிருக்க? சரி என்ன ஆசை சொல்லு. என்னப்பா மாதிரி சொல்ற? அப்போ மேஜிக் ஸ்கூலுக்கு உன் மாமா வந்திருக்காங்களா? சரி விடு, அதான் இப்போ தெரிஞ்சிச்சுல அவன் மாமா தான் எல்லாரும் மேலேயும் பாசம் வச்சிருக்காங்கன்னு. அப்புறம் அருண் ஐஷா கூட ஒன்றும் பிரச்சனை இல்லை, அவங்களும் அத்தையை பார்க்கணும் தானே ஆசைப்படுறாங்க. இப்போ அந்த வீட்டில் யாரு தான் மகாலட்சுமி அத்தையை வெறுக்கிறது? சாதாரண பாட்டி தானே, அவங்கள சமாதானப்படுத்த முடியாதா? ஐயோ பூமாரி, முதல்ல நீ அழுகாத. எப்பவுமே நீ தானே பாசிட்டிவா பேசுவ, இப்ப என்ன நீயே நெகட்டிவா பேசுற? அதெல்லாம் சமாதானப்படுத்திடலாம். முதல்ல நீ அழுகிறத நிப்பாடு. நீ அழுதாலே எனக்கு போய் பிடிக்க மாட்டேங்குது, கோபமா வருது பூமாரி. ஐயோ பூமாரி ப்ளீஸ் பூமாரி அழுகாத, சமாதானப்படுத்திடலாம். நான் சொல்றத நம்ப, அழுகாத. சரி எதை பத்தியும் நினைக்காத, அதெல்லாம் சேர்த்துடலாம் நம்ம குடும்பத்தை, சரியா? முதல்ல நீ கண்ணெல்லாம் தொட, அழுகிறது நிப்பாட்டு. ஐயோ மூஞ்சியே இப்படி வைக்காத பூமாரியோ, மூஞ்சிக்கெல்லாம் அது செட் ஆகல. நீ நல்லா சிரிச்சுக்கிட்டே இருந்தாதான் அழகா இருப்ப. ஐயோ பூமாரி, நம்ம ஊருக்கு வரையில இந்த வீட்டுல எல்லாருக்குமே மகாலட்சுமி அத்தையை பிடிக்காது, தாத்தாக்கு மட்டும் தான் பிடிக்கும் அப்படின்னு நினைச்சுதானே வந்தோம்.
ஆனா இப்போ வீட்ல உள்ள எல்லாருமே ஓகே, பாட்டி மட்டும்தானே கொஞ்சம் மக்கர் பண்றாங்க. அவங்கள சரி பண்ணிடலாம். முதல்ல எல்லா பிரச்சனையும் சிரிச்சுக்கிட்டே சமாளிக்கணும். இப்படி சோகமா இருந்தா என்ன பூமாரி? இன்னும் 5 நாள் தான்டா இருக்கு. 5 நாள் இருக்கு. எவ்வளோ ஈஸி. ஒரு சாதாரண பாட்டி, அவங்கள சமாளிச்சிட முடியாத நம்மளால? அதுக்கு இல்லடா. ஐயோ பூமாரி, அதெல்லாம் சமாளிச்சிடலாம். சரியா? சரி, போதுமா? இப்பதான் அழகா இருக்கு. சரிவா, பாத்துக்கலாம். சாப்பிட கூப்பிட்டாங்க, வா.